ஏஐ தான் கம்ப்ளீட்டா இந்த உலகத்தையே சேஞ்ச் பண்ண போகுதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் தென் மெஷின் லேர்னிங் படிக்கிறதுக்கு என்னென்ன ஃப்ரீ ரிசோர்சஸ்லாம் இருக்கு, டாப் 10 ஃப்ரீ ரிசோர்சஸ் என்ன இருக்கு அப்படின்றத பத்தி தான் கம்ப்ளீட்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரியான பெரிய கம்பெனிஸ்ல இருந்து கிரியேட் பண்ண ஃப்ரீ ரிசோர்சஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்க போறேன். இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் ப்ரொவைட் பண்ண போறேன். ஸோ அதனால மறக்காம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க guys. அதுக்கு முன்னாடி நான் புவனேஷ் செல்ஃப் டெவலப்மெண்ட், கெரியர் டெவலப்மெண்ட், ஐடி ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க guys. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ guys. ஃப்ரீ ரிசோர்சஸ் பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் தென் மெஷின் லேர்னிங்னா என்ன, அதுக்கு எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும், என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கு படிக்கிறதுக்கு அப்படின்றத பத்தி நம்மளே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ போட்டிருக்கோம். அது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீ ரிசோர்சஸ் பத்தி பாருங்க. சோ அதனால அந்த வீடியோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த ஃப்ரீ ரிசோர்சஸ்ல 3 டைப்பா நம்ம பிரிச்சிருக்கோம். பிகினர் லெவல், இன்டர்மீடியேட் லெவல் அண்ட் தென் அட்வான்ஸ்ட் லெவல். பிகினர் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்க ஃபுல்லா முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல தனியா ஒரு ஏஐ டூலே உங்களால கிரியேட் பண்ண முடியும். சோ அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் பிகினர் லெவல். பிகினர் லெவல்ல 3 கோர்சஸ் மொத்தமா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஜெனரேட்டிவ் சாட் ஜிபிடி அண்ட் ஜெனரேட்டிவ் ஏஐ. சோ இதுல ஒரு சாட் ஜிபிடி சொசைட்டிக்கு எப்படி வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கு, அது எப்படி வந்துட்டு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ல யூஸ் பண்றாங்க, சோ என்ன மாதிரி எல்லாம் கிரியேட் பண்றாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு 3 hours வீடியோவா இருக்கு. சோ இத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. சோ இது படிச்சீங்க அப்படின்னா ஒரு ஜெனரேட்டிவ் ஏஐ என்ன மாதிரி எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ல என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கு, அது ஹியூமனுக்கும் சொசைட்டிக்கும் எந்தெந்த இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் ஒன், மைக்ரோசாஃப்ட் லிங்க்டின்ல ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ண சாட் ஜிபிடி என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற ஒரு 5 hours கோர்ஸ் இருக்கு. சோ இத பாத்தீங்க அப்படின்னா சாட் ஜிபிடி எப்படி எஃபெக்டிவா நம்ம யூஸ் பண்ணலாம், இப்ப ஐடி இண்டஸ்ட்ரியில டெவலப்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், எப்படி வந்துட்டு சாட் ஜிபிடி கிரியேட்டிவா யூஸ் பண்ணலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தேர்ட் ஒன், ஆண்ட்ரியூ என்ஜி. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவரு தான் சாட் ஜிபிடி, ஏஐ டூல்ஸ் இந்த மாதிரியான எல்லாத்துக்குமே ஓனர். சோ ஓனர்னு சொன்னேன் அப்படின்னா டீப் லேர்னிங்ன்ற கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணதே அவர் தான். டீப் லேர்னிங்கோட ஃபவுண்டர், கோர்ஸ் ஏராவோட கோ-ஃபவுண்டர். ஸோ இவங்க தான் டீப் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரியான இதெல்லாம் கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப பேஸா இருந்தவங்க. ஸோ இவங்க கிரியேட் பண்ண கோர்ஸ் ஏராவோட கோர்ஸ் தான் ஒரு 5 hours கோர்ஸ் தான் இந்த இது. ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன கான்செப்ட்ஸ்ல நீங்க வந்துட்டு ஏஐ டூல யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சாட் ஜிபி கிட்ட இருந்தோ இல்லை ஏஐ டூல்ஸ்ல இருந்தோ ஒன்னு நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்து அதுக்கான அவுட்புட் வாங்குவோம் இல்லையா. ஸோ அட்வைசர்ஸா இருக்கலாம், நம்ம கொடுக்கக்கூடிய ஒர்க் அசைன் பண்ணிட்டு அதுக்கு அவுட்புட் இருக்கலாம், என்ன டாஸ்க் அசைன் பண்றோமோ அது எப்படி அசைன் பண்றோம், என்ன இது நமக்கு அவுட்புட்டா வேணுமோ இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. சோ இதுதான் இந்த ஒரு 5 hours கோர்ஸ். சோ இத பாத்தீங்க அப்படின்னா இது deeplearning.ai அந்த வெப்சைட்லயே நம்ம போய் படிக்கலாம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் கிடைக்கும். டீப் லேர்னிங்னா என்ன, ரிக்ரெஷன்னா என்ன, சோ அதுக்கு நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றது அவரே வந்து எடுத்திருப்பார். சோ அவரே எடுக்கிறதுனால நமக்கு கிளாரிட்டியாவும் புரியும், நம்மளோட கம்யூனிகேஷன் லெவலுமே இம்ப்ரூவ் ஆகும். செகண்ட் ஒன், இன்டர்மீடியேட் லெவல். சோ இன்டர்மீடியேட் லெவல்லையுமே மொத்தம் 3 ஃப்ரீ கோர்சஸ் இருக்கு. சோ இன்டர்மீடியேட் லெவல் போறதுக்கு முன்னாடி LLM, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், சோ அப்படின்றத பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ல எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, சோ எப்படி வந்துட்டு நமக்கு வந்துட்டு எஃபெக்டிவாகவும் நம்மளோட நேரத்தையும் நம்மளோட கிரியேட்டிவிட்டியும் எப்படி வந்துட்டு நல்லா ஹியூமன் மாதிரி திங்க் பண்ணுது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ இதுல ஃபர்ஸ்ட் கோர்ஸ் என்ன அப்படின்னா சேம் ஆண்ட்ரியூ என்ஜி ப்ரொவைட் பண்ண சூப்பர்வைஸ்டு மிஷின் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்டு மிஷின் லேர்னிங், ரெகர்ஷன், சோ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் பத்தி அதுல டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அதுவுமே ஒரு 5 to 7 hours இருக்கக்கூடிய வந்துட்டு கோர்சஸ் தான். சோ இதையுமே நீங்க செக் பண்ணி பாருங்க. இதுவுமே generative.ai சோ அப்படின்றதுலயுமே இருக்கு. அஸ் வெல் வந்துட்டு கோர்ஸ் ஏராலையுமே இந்த கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. செகண்ட் ஒன், நியூட்ரல் நெட்வொர்க்ஸ். சோ நியூட்ரல் நெட்வொர்க், CS5, சோ அண்ட் தென் வந்துட்டு அல்காரிதம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஒரு நியூட்ரல் நெட்வொர்க்ல என்னென்னலாம் இருக்கு, சோ இந்த டேட்டா அண்ட் தென் அல்காரிதம்
மாறிடம் இப்போ வந்துட்டு ஒரு டிடெக்ட் பண்றோம் அப்படின்னா அந்த டிடெக்ட் பண்றதுக்கு என்ன மாதிரியான நெட்வொர்க்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். ஸோ இந்த லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே நெட்வொர்க் மூலியமா வரக்கூடியதான். ஸோ அதனால நியூட்ரல் நெட்வொர்க்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்ஸ், ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றத பத்தி கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கும். ஸோ இதுவுமே இந்த கோர்ஸ்ல ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இதையுமே கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. தேர்டா இருக்கக்கூடியது கூகுள் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்டிபிகேஷன். ஸோ கூகுள் இதுல என்னென்ன ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா பிஹைண்ட் லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு பின்னாடி வேர்ல்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அண்ட் தென் வந்துட்டு ஒரு இமேஜ் எப்படி கிரியேட் ஆகுது, ப்ராம்ப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா என்னென்ன சோர்சஸ்ல இருந்தா இமேஜ் கிரியேட் பண்றாங்க, ஸோ அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் எப்படி வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் இருக்கும். ஸோ இது ஒரு 9 hours கோர்ஸா இருக்கு. இந்த 9 hoursல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல பிகைன்ல என்னென்ன மாதிரி எல்லாம் டேட்டாஸ் ஃபங்க்ஷன் ஆகுது, என்னென்ன மாதிரி எல்லாம் ஒர்க் பண்றாங்க, என்னென்ன மாதிரி எல்லாம் கிரியேட் பண்றாங்க அப்படின்ற கம்ப்ளீட் ஐடியா நமக்கு கிடைக்கும். அட்வான்ஸ்டு லெவல்ல ஸோ ஒரு ஜெனரேட்டிவ் எப்படி கிரியேட் பண்றாங்க, ஒரு ப்ராடக்ட்டை எப்படி வந்துட்டு கிரியேட் பண்றாங்க, ஸோ ஒரு அப்ளிகேஷன் லைக் சாட்போட் அப்ளிகேஷனோ ஏஐ அப்ளிகேஷனோ என்ன மாதிரி கிரியேட் பண்றாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த இதுல நம்ம படிக்க போறோம். ஸோ இதுல வந்துட்டு 4 ஃப்ரீ கோர்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு டீப் லேர்னிங். அந்த வெப்சைட்ல நம்ம ஒரு ப்ராடக்ட் லைக் வந்துட்டு ஒரு லைக் அப்ளிகேஷனை எப்படி கிரியேட் பண்ணலாம் ஏஐ யூஸ் பண்ணி, ஸோ அதுக்கு என்னென்ன மாடியூல்ல நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணலாம், நம்மளாவே ஓனா என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு 7 hours கோர்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் இதுல ஃபர்ஸ்ட் கோர்ஸ். செகண்ட் ஒன் லாங்செயின். லாங்செயினை யூஸ் பண்ணி என்ன மாதிரி வந்துட்டு ப்ராடக்ட் பில்ட் பண்ணணும், லாங்செயின் எந்தெந்த இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கு, லாங்செயினை எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம், லாங்செயின்ல இருக்கக்கூடிய டெக் ஸ்டாக்ஸ் எல்லாம் என்ன இருக்கு, அதை எந்தெந்த இடத்துல நம்ம பெட்டரா யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த செகண்ட் கோர்ஸ். ஸோ இந்த செகண்ட் கோர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ப்ராடக்ட் எப்படி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் எப்படி நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்ற ஐடியா நமக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ அதனால இந்த இதுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் லைக் வந்துட்டு நீங்களே ஓனா கிரியேட் பண்ணி பாருங்க, அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேர்ட் ஒன் வந்துட்டு நம்ம ஓனா ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்றோம். ஸோ இதுல ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ண எப்படி இருக்கும், கிரேடியோ அப்படின்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி அந்த அப்ளிகேஷன் நம்ம பில்ட் பண்ணணும், எப்படி டைம் சேவ் பண்ணணும், ஸோ இப்போ ஒரு புக்கிங் அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா அதை ஏஐ யூஸ் பண்ணி எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. ஃபோர்த் ஒன் என்எல்பி அண்ட் தென் ஹக்கிங் ஃபேஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு நம்ம பில்ட் பண்ணணும் ப்ராஜெக்ட்ஸ், ஸோ என்ன மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும், ஸோ அப்படின்றது தான் பார்த்துருப்பாங்க. ஸோ அட்வான்ஸ் லெவல் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ப்ராஜெக்ட் பேஸ்டு தான் இருக்கும். அந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு கிளியர் கட் ஐடியா எல்லாத்துலயுமே கிடைக்கும். ஸோ இதுதான் guys வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதுல 10 கோர்சஸ் பத்தி ஃப்ரீ ரிசோர்சஸ் பத்தி பார்த்திருப்போம். ஸோ இதோட ரிசோர்சஸோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருக்கு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அப்பதான் உங்களோட கனெக்ட் பண்றதுக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா அதை கைட் பண்றதுக்கும் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பாய், டேக் கேர், do what you love guys. This is Bonish.